அந்த நிக்கிதா கொடுத்த கம்ப்ளைண்ட் ஏன் அவ்வளவு ஒரு எஃப்ஐஆர் கூட போடாத ஒரு கேஸ் மேலே போலீஸ் ஒரு தனிப்படை அமைச்சு போய் செயினை தேடி அந்த ஆளை பிடிச்சி அடித்து கொண்டுட்டாங்க, மருத்துவர் நிக்கிதா கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது டோட்டலாக இட்ஸ் ராங்குங்க. ஷீ இஸ் நாட் அன் டாக்டர். பிஹெச்டி படித்த பட்டதாரி, அதாவது முனைவர்னு தான் சொல்லணும். அவங்க டாக்டர்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷில் ஒன்றா டிஆர்னு போட்டுக்கலாமே தவிர தமிழில் சொல்லும்போது முனைவர்னு தான் சொல்லணும். முனைவருங்கிறது என்னன்னா ஒரு பிஹெச்டி டிகிரி. அவங்க மேலேயே நிறைய எஃப்ஐஆர்ஸ், அதாவது நிறைய குற்ற வழக்குகள் இருக்கிறதா நமக்கு தெரிய வருது. இவங்க படித்த ஆசிரியர் ஒருத்தரையே ஏமாத்திருக்காங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருப்பாங்க பாருங்க. ஒருத்தர்கிட்ட 10 லட்சம், ஒருத்தர்கிட்ட 16 லட்சம் ஏமாத்தினதா இவங்க மேலே, அதாவது 5 அக்யூஸ்ட் இருக்காங்க. அவங்க அம்மா மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்கு, அவங்க அம்மா மேலேயும் எஃப்ஐஆர் இருக்கு, அவங்க அண்ணன் மேலே எஃப்ஐஆர் இருக்கு, அவங்க குடும்பத்தில் இருக்க மொத்தம் 5 பேர் மேலே அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒரு 14 வருடங்கள் எஃப்ஐஆர் போட்டு அந்த அம்மா மேலே ஆக்ஷன் எடுக்காத ஒரு போலீஸ் இப்போ கொடுத்தவனு ஒரு சிஎஸ்ஆர் கூட போடாமல் ஒரு ஆளை இட்டுன்னு போய் அடித்து சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க. அப்படின்றது ஒரு ரொம்ப வருத்தகரமான விஷயமா இருக்கு. இவங்க அந்த முன்னுக்கு பின் முரணா கூறுவதில் இருந்தே சில அந்த அஜித்குமார் என்பவரை இவங்க வெஞ்சன்ஸ்ல மாட்டி வைக்கலாம், இந்த தகராறு மேல ஒரு பழிவாங்கும் நோக்கமா தான் அந்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்ட ஒரு இடத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த, ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி நடந்த அந்த காவலாளி கொலை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு புதிய திருப்பமாக அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே ஒரு ஃப்ராடு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த பற்றி தான் போடலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு காணொலியை நாங்கள் போடுறோம். அதாவது அந்த காவலாளி அஜித்குமார் நகை எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா. அந்த பொண்ணு பேர் நிக்கிதா. அவங்களும் அவங்க அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, மாற்றி மாற்றி பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, எஃப்ஐஆரே இல்லாமல் அந்த காவலாளியை போய் அடித்து கொண்டுட்டாங்க. அதை நம்ம செப்பரேட்டாக ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். அது வேறு வீடியோவில் இருக்குது, லிங்க் கூட கொடுத்தா நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த நிக்கிதா, ஹூ இஸ் நிக்கிதா, அந்த நிக்கிதா என்பவர் யார், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத பேசலாம் தான் இந்த காணொலி போட்டிருக்கோம். அந்த அஜித்குமார் கொலை வழக்கில் திருப்பு முனையாக அந்த நிக்கிதா கொடுத்த கம்ப்ளைண்ட் ஏன் அவ்வளவு ஒரு எஃப்ஐஆர் கூட போடாத ஒரு கேஸ் மேலே போலீஸ் ஒரு தனிப்படை அமைச்சு போய் செயினை தேடி அந்த ஆளை பிடிச்சி அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, சில ஸ்மால் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நம்ம பண்ணும்போது எங்களுக்கு சில தகவல் தெரிய வந்தது. அதை இங்கே சொல்லலான்னு தான் வந்திருக்கோம். அதாவது நிக்கிதா, மருத்துவர் நிக்கிதா கம்ப்ளைண்ட் கொடுத்தார், மருத்துவர் நிக்கிதா கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது டோட்டலாக இட்ஸ் ராங்குங்க. ஷீ இஸ் நாட் அன் டாக்டர். இதை நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம சேனலில் தான் இதை முதல்ல சொல்கிறோம். அவங்க ஒரு டாக்டர் கிடையாது, பிஹெச்டி படித்த பட்டதாரி, அதாவது முனைவர்னு தான் சொல்லணும். அவங்க டாக்டர்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷில் ஒன்றா டிஆர்னு போட்டுக்கலாமே தவிர தமிழில் சொல்லும்போது முனைவர்னு தான் சொல்லணும். முனைவருங்கிறது என்னன்னா ஒரு பிஹெச்டி டிகிரி. அவங்க படித்து வாங்கினாங்களா, இல்லை இங்கே மார்க்கெட்டில் 25,000 ரூபாய்க்கெலாம் பிஹெச்டி டிகிரி இருக்குது, அதை கூட வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஷீ இஸ் ஒன்லி எ பிஹெச்டி ஸ்டூடெண்ட் அண்ட் நாட் எ டாக்டர். அவங்க மருத்துவர் கிடையாது. இது ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் சொல்கிறோம், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, அவங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்கள சில நம்ம டிக் பண்ணி பார்க்கும்போது அவங்க மேலேயே நிறைய எஃப்ஐஆர்ஸ், அதாவது நிறைய குற்ற வழக்குகள் இருக்கிறதா நமக்கு தெரிய வருது. அதில் மெயினாக 2 குற்ற வழக்கு அவங்களுக்கு 2011 பதிஞ்சிருக்காங்க. அது இவங்க படித்த ஆசிரியர் ஒருத்தரையே ஏமாத்திருக்காங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருப்பாங்க பாருங்க. இவங்க படித்த ஆசிரியர்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொருத்தர்கிட்டையும் மொத்தமாக ஒருத்தர்கிட்ட 10 லட்சம், ஒருத்தர்கிட்ட 16 லட்சம் ஏமாத்தினதா இவங்க மேலே, அதாவது 5 அக்யூஸ்ட் இருக்காங்க. இவங்க வந்து அதில் 5வது அக்யூஸ்ட், இந்த நிக்கிதான்றவங்க 5வது அக்யூஸ்ட். அவங்க அம்மா மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்குது, அவங்க அம்மா மேலேயும் எஃப்ஐஆர் இருக்குது, அவங்க அண்ணன் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, அவங்க குடும்பத்தில் இருக்க மொத்தம் 5 பேர் மேலே அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 2011 சேம்
இப்போ எந்த ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அதே ஸ்டேஷனில் அங்கே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்காமலே இருக்குது. அப்போது அவ்வளோ வருஷம் 11நாக்கா கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்கள் எஃப்ஐஆர் போட்டு அந்தமா மேலே ஆக்ஷன் எடுக்காத ஒரு போலீஸ் இப்போ கொடுத்தவனு ஒரு சிஎஸ்ஆர் கூட போடாமல் ஒரு ஆளை இட்டுன்னு போய் அடித்து சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்றது ஒரு ரொம்ப வருத்தகரமான விஷயமா இருக்குது. ரெண்டாவது, அந்த நிக்கிதா பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் முதல்ல ஸ்கேன் சென்டருக்கு போனோம், ஸ்கேன் சென்டருக்கு போகிறனால நாங்கள் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்தோம், அப்புறம் கோயிலுக்கு போனோன்றாங்க. அதே பேட்டியில் என்ன சொன்னால், முன்னுக்கு பின் முறைனா நாங்கள் ஸ்கேன் சென்டர் போகலாம்னு இருந்தோம், அதுக்கப்புறமா நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு அப்புறம் ஸ்கேன் சென்டருக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஸ்கேன் சென்டர்ன்றது ஒரு பர்டிகுலர் டைமிங் தான் கூப்பிடுவாங்க. டைமிங் கூப்பிட்ட உடனே போயிட்டு ஸ்கேன் எடுக்க மாட்டாங்க. வி ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். அவங்க டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு தண்ணி குடி, இதை குடி, அதை குடி சொல்லி அவங்களுக்கு தலையில் தான் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ப்ரியராக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சு தான் அந்த ஸ்கேன் எடுக்கணும். தட் இஸ் தி ப்ரொசீஜர். இவங்க அந்த முன்னுக்கு பின் முரணா கூறுவதில் இருந்தே இதில் சில அந்த அஜித்குமார் என்பவரை இவங்க வெஞ்சன்ஸில் மாட்டலாம் அப்படின்றதா பண்ணியிருக்கிறதா கூட சில தகவல்கள் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னாக்கா அவர் அந்த வீல் சேருக்கு ஒரு 500 ரூபாய் கேட்டிருக்காரு. வீல் சேர், அவர் காவலாளி, அவர் வீல் சேர் தள்ளாமல் இருக்கலாம், அவருடைய பர்சனல் ஆட்டிடியூடை பொறுத்து இருக்குது. சரி, நாங்கள் இந்த தள்ளதுக்காக எனக்கு கொடுமா அப்படின்றாரு. காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வந்திருக்காரு, இது பண்ணியிருக்காரு. அதனால் அவர் அந்த பைசா கேட்டிருக்கலாம். இவங்க கொடுக்கல, நான் 100 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி இவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகராறு மேலே ஒரு பழிவாங்கும் நோக்கமாக தான் அந்த போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக புரிய வர ஒரு தகவலாக இருக்குது. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு. இதை முதல்ல நம்ம 2 விஷயம் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த காணொலியை போடுறோம். ஒன்று, அந்த நிக்கிதா மருத்துவர் அல்ல, பிஹெச்டி பட்டதாரி மட்டுமே என்பதையும், அவர் மேல் 2011 ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் ரூபாய்க்கான எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதில் இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இவங்க தலைமறைவாயிட்டு திரும்ப வந்தவங்க தான்ன்றது தெரியுது. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இது முடிஞ்ச உடனே நம்ம ஃபர்தராக ஒரு ரிப்போர்ட் போடுவோம். நன்றி, வணக்கம்.